சாச்சனா சொன்னது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சொல்லிட்டு இருக்காரு. சாச்சனா சௌந்தர்யா கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்கள மக்கள் பாருங்க, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா அவர் உங்கள கேள்வி கேட்பாருன்னு சொன்னதுலேருந்து சௌந்தர்யாவுக்கு முகமே சரியில்ல. இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, சாச்சனாக்கும் சௌந்தர்யாவுக்கும் கொஞ்ச நாளா ஒரு வார் மாரி போயிட்டுருக்கு. சாச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீக்லேருந்து அவங்களோட கிராஃபே கம்மியாயிருக்கும். ஸோ மத்தவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல சௌந்தர்யாவுக்கு ஒரு வேளை அது பாசிட்டிவா கூட முடிக்கலான்ற மாதிரியும் சொன்னாலுமே, சாச்சனா இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. முத்து சாச்சனாவ கூப்பிட்டுட்டு அட்வைஸ் பண்றாரு. "நீ சொன்னது ஓகே. பிக் பாஸ் குடுத்தாரு டாஸ்க்கு. ஆனா நீ போய் சௌந்தர்யா கிட்ட சொன்னது அது தப்பு. நீ வந்து பாருங்க வீக்கெண்ட் ஆனா உங்கள வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அத நீ முடிவு பண்றது கிடையாது. அது மக்கள், அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமு. ஸோ நம்ம சொல்றதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொன்னதுக்கு, அப்பவே சாச்சனா முகம் மாறி போயிடுச்சு." அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து முத்துக்குமார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் கேப்டன்சி எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவரோட கேப்டன்சிஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் கேப்டனா இருக்கும்போது நான் நெறைய தவறுகள் பண்ணேன். மறுபடியும் அந்த தவறுகள் நான் பண்ணக்கூடாது. அதனால தான் உனக்குமே நான் அட்வைஸ் பண்ணேன். நான் பேட்ஜ் எடுத்ததுக்கு காரணமே அதுதான் முக்கியமான காரணம். இந்த வீட்ல மொத்தமா சேர்ந்து டார்கெட் பண்றது பார்த்தேன்னா என்னதான். இந்த பாய்ஸ் கேங்ல எல்லாருமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இங்க சத்யா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அருண், அதுக்கப்புறம் விஷால் இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க போடணும்னு நினைக்கிற முதல் ஆளு நான் தான். அதனால தான் நான் கேப்டனா இருக்கும்போது இவங்க எல்லாருமே செஞ்சு என்ன வச்சு செஞ்சாங்க. அதே மாதிரி தான் உனக்குமே இப்ப தர்ஷிகா, அதுக்கப்புறம் சத்யாலாம் கேப்டனா இருக்கும்போது அது வேற விதம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உனக்கும் சரி, எனக்கும் சரி அந்த மாரி யாரும் கிடையாது. ஸோ அதனால மொத்தமா வச்சு டார்கெட் பண்ணாங்க. விஷால பொறுத்தவரைக்கும் எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. முன்னாடி ஒண்ணும், பின்னாடி ஒண்ணும் மாத்திலாம் பேசுறது. சரி ஓகே இப்படிதான் சொல்லிட்டு நானுமே நகர்ந்தாலுமே, ஆனா ஒவ்வொருத்தருமே என்னலாம் பண்றாங்க, என்ன பின்னாடி என்ன பேசுறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒருத்தனை கேள்வி கேட்குறன்னா, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கைய நீட்டி, நீ கரெக்ட்டா இருக்கியான்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு தான் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட முக்கியமா பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இன்னொரு கேங் பேசிட்டு இருக்கு. சௌந்தர்யா, அதுக்கப்புறம் சிவா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சிவா பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றான்னா, இந்த பாய்ஸை நான் விடமாட்டேன். எல்லாருமே நான் கேள்வி கேட்பேன். அவங்கள வச்சு செய்வேன். எனக்கு இன்னும் ஒரு வாரம் போகட்டும்னு சொல்லிட்டு அதையே பேசிட்டு இருக்காரு. சௌந்தர்யாவுக்குமே அதே தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன், ஸ்ட்ராங்கா அந்த நேரத்துல அழுத்தி சொல்லு. அந்த அழுத்தி சொல்றதுலயே அவங்க அலறி ஓடணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, சிவா வந்து பேசிட்டே இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் நல்ல அட்வைஸ் தான் குடுத்துட்ருக்காரு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.